இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பார்வை இழந்த பொண்ணு பென்சிலை தொலைச்சாங்க, ரிங்கு தொலைச்சிட்டாங்க, நாயும் தொலைச்சிட்டாங்க. அவங்க வச்சுருந்த நாயும். அவங்க முதல்ல வந்து எதை தொலைச்சிருப்பாங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நாய். நாய். ரிங்கு. ரிங்கு. நாய். நாய். ஏன்? ஏதாவது ரீசன் இருக்கா? நாய் வந்து எப்படின்னா ஓடி விட போயிட்டு இருக்கலாம்ல. நான் அதை அப்படியே விட்டுருப்பாங்க, அது பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கோம். ரிங்கு எதனால? ரிங்கு வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல தேடும் போது நாய் ஓடிட்டு இருக்கலாம். ஓ, ரெண்டு தொலைச்சிருப்பாங்கன்றீங்க. ரிங்கும் தொலைச்சிருப்பாங்க, நாயும் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. ரிங்கு தேடும் போது நாய் ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுக்கு பதில் இப்பயே தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்பயே தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே. ஆன்சர் வந்து அந்த பொண்ணு முதல்ல அவங்களோட பார்வையை தான் தொலைச்சிருக்காங்க. என்னடா சரி, இன்னொரு கொஸ்டின் போவோமா? ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க. அந்த 9 பசங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க. அந்த 9 பசங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில்? 10. 20 பேர் இருக்கலாம். அவங்க ஒய்ஃப் இருந்தா 20 பேர் இருக்கலாம், இல்ல 19 பேர் இருக்கலாம். ஒய்ஃப் இதில் கணக்கு எடுத்துக்காதீங்க. 19 தான். 19. எதனால 19? ஏன்னா ஆம்பளைக்கு 9 பசங்க. ஓகே. அவங்க ஒரு பையனுக்கும் ஒரு தங்கச்சின்னா 17, 9, 9, 18. ஒரு ஆள் 19. ஓகே. நீங்க எதனால 19? அவங்க அப்பா தங்கச்சி எல்லாம் சேர்த்து சொன்னேன். அதான் எப்படி சேர்த்துனா அது இவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஓகே. எத்தனை பேர்ப்பா மொத்தம் ஃபேமிலி? அப்பாவோட சேர்த்து 9 பேர், அப்படியே 10 பேர் சொன்னா. அப்பாவோட சேர்த்து 9 பேர். எப்படி? புரியல எனக்கு. இப்போ மொத்தம் 9 பேர், அப்பாவோட சேர்த்து 10 பேர். சரி, ஓகே. சரி, இதுக்கும் ஆன்சர் இப்பே சொல்லட்டுமா? இல்ல வீடியோ பார்த்து கூட தெரியும். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க இருக்காங்க. 9 பேருக்கும் தங்கச்சி இருக்காங்க. இப்போ மொத்தம் அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? தங்கச்சி எத்தனை பேர்? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இது கேள்வி வந்து புட்டு நாங்க சொல்ல மாட்டோம். கேள்வி என்னன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க இருக்காங்க. 9 பசங்க. 9 பேருக்குமே தங்கச்சி இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேர். 18 பேர். இதுக்கு பதில் வந்து இப்பயே தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப சொல்லுவோம். இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா, ஒரு அப்பா, அம்மா இங்க இல்ல, அவங்களுக்கு அம்மா இல்ல. 9 பசங்க. 9 பசங்களுக்கும் ஒரே தங்கச்சி தான். தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னா, தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொல்லல, தங்கச்சி இருக்காங்க. அப்போ 9 + 1 10, அப்பாவோட சேர்த்து 11. மொத்தம் அந்த குடும்பத்துல 11 பேர். ரொம்ப நன்றிங்கப்பா. ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளைக்கு 9 பசங்க. அந்த 9 பசங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. மொத்தம் இப்போ அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருப்பாங்க. 10 பேர். ஷோரா? எப்படி 10 பேர்? அதான் 9 பசங்க ஒரு பொண்ணு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஆன்சர். 19. எப்படி 19? நான் 9 பசங்களுக்கு 9 பொண்ணு குழந்தைனா தங்கச்சி. சரி,
19. நீங்க 10. எதனால 10? நாங்க அந்த 9 பேரோட அந்த பொண்ணை மட்டும் கூட்டிக்கணும். ஓகே. நீங்க ஏதாவது ஐடியா இருக்கா? நீப்பா? சரி, ஓகே. ஆக்சுவலி ஆன்சர் வந்து 10 தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 9 பேரு பிளஸ் தங்கச்சி 10 அப்படி கிடையாது. ஒரு ஆம்பளை பிளஸ் 9 பசங்க. தங்கச்சி இருந்தாங்கன்னு தான் சொன்னேன், இருக்காங்கன்னு சொல்லல. என்னடா ஏ ஒரு பார்வை இல்லாத பொண்ணு பென்சிலை தொலைச்சா, ரிங்கு தொலைச்சா, அவ நாயை தொலைச்சா, அவ முதல்ல எதை தொலைச்சிருப்பா? பென்சில், ரிங்கு, நாயா? சொல்லுங்க. நாய். நாய். ஏன்? எதனால? அவளுக்கு பார்வை இல்லைல்ல, அதனால நாய் தான் கூப்பிட்டு போயிருப்பான். நாய் தான் அவனுக்கு வலிக்கும். ஓகே. ஆனா அவ இழந்தது முதல்ல பார்வையே தானே. ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளை, அவருக்கு 9 பசங்க. அந்த 9 பசங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க. இப்போ மொத்தம் அந்த ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஃபேமிலி 9 பேர், 9 பசங்க. ஆமா, ஒரு ஆளுக்கு 9 பசங்க. அந்த 9 பசங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில? 19. ஷுவரா? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்கலாம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலான்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நான் ட்ரை பண்றேன். இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. ஆக்சுவலி இளஞ்செழியன் அப்படின்ற அந்த பேர் வந்து பசங்களுக்கு வரல. அதனால இளஞ்செழியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.